விழிகளில் அமுதமழை. முன்னோட்டம். அறையினுள் நுழைந்த ஆதவனை பூக்களின் நறுமணம் வரவேற்க அவன் முகமோ கடுகடுத்தது. அதே நேரம் அவன் பார்வை வட்டத்தில் அலங்கார பதுமையாக கட்டிலில் அமர்ந்திருந்த அமுத சுரபி விழுந்தாள். அவளை கண்டதும் அவன் இரத்த அழுத்தம் ஏகத்திற்கும் எகிர ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தலையை குலுக்கி தன்னை சமன்படுத்த முயன்றான். அதற்குள் அவன் எதிரே வந்தவள், ஹோய், என்ன பாக்குற? ரூமையும் என்னையும் அலங்காரம் பண்ணியிருக்கிறதால முதலிரவு கொண்டாடுற ஐடியா வச்சிருக்கியா என்ன? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை முதல்ல அழிச்சிடு. தப்பி தவறி என் மேல பாஞ்ச உன் உடம்புல உசுறு இருக்காது பார்த்துக்கோ என்று எச்சரித்தாள். ஆஹா என்று நக்கலாக சிரித்து அவளை ஆழ்ந்து பார்த்தான் ஆதவன். பின் மெல்ல தன் சட்டை பட்டன்களை கழற்ற தொடங்கவும், சட்டையை கழட்டினா பயந்துருவோமா என்று இரு கரங்களையும் கோர்த்து கொண்டு அவனை தீர்க்கமாக பார்த்தவள், இதுக்கெல்லாம் வேற ஆளப்பாரு, என் விருப்பம் இல்லாம என்னை தொட்ட என்றவளை இடையிட்டு, நிறுத்தடி, உன்னை என் ரூம்குள்ள விட்டதே பெருசு, இதுல உனக்கு இப்படி வேற எதிர்பார்ப்பு இருக்கா என்றான் எல்லலாக. என்ன எதிர்பார்ப்பு என்று அவள் சீரவும், அதான் சொன்னியே உன் மேல பாயணும் தொடணும்னு, இதை பார், நீ ஏன் விருப்பப்பட்டாலும் உன்னை தொடக்கூடிய அளவுக்கு நான் ரசனை கெட்டவன் இல்லை என்றவன் வார்த்தை அமுத சுரபியின் முகத்தில் அறைந்தது போல இருந்தது. ஒரு நொடி அவள் முகம் சுருங்கினாலும் அடுத்த நொடியே அதை கோபத்தின் முகமுடியால் மறைத்து கொண்டவள் முகம் ஜிவுஜிவுத்தது. என்னடா சொன்ன என்றதை காதிலேயே வாங்காமல் தன் வழியை மறித்து நின்றவளை ஒற்றை கையால் நகர்த்தினான் ஆதவன். அவன் வேகத்தில் அமுத சுரபி படுக்கையில் சென்று விழுந்தாள். யூ, இந்த சுரபி யாருன்னு தெரியாம மோதுறது உனக்கு நல்லதில்ல என்று மீண்டும் அவள் எச்சரிக்க, ஹே, நான் மோத நினைக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும், அது உனக்கு இல்லை, போடி என்றவன் சட்டையை கழற்றிவிட்டு படுத்தான். எனக்கும் ரசனை இருக்குடா என்று விடாமல் அவன் எதிரில் வந்து நின்றாள் சுரபி. அப்ப யாருடி உன்னை கழுத்தை நீட்ட சொன்னா என்று வெறுப்போடு அவன் கேட்கவும், உன்னை யாருடா தாலி கட்ட சொன்னா என்று அவளும் எகிரினாள். என் வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரே பாவம் அதுதான், அதுக்கும் நானே பிராயச்சித்தம் தேடுறேன் என்று பல்லை கடித்து கொண்டு சொன்னான் ஆதவன். ஓ, என் வாழ்க்கையை அழிச்சிட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்ற பார்க்குறியா என்று எல்லலாக கேட்க அவன் தாடை இறுகியது. ஒரு நாளும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன் என்று அவள் சொல்ல ஆதவன் ஏசியை அதிகமாக வைத்து விளக்கை அணைத்துவிட்டு திரும்பி படுத்து கொண்டான். கண்களை மூடியிருந்தாலும் அவன் மனம் மட்டும் இன்னும் கொந்தளித்து கொண்டே இருந்தது. ஹெல்லோ செல்லக்குட்டீஸ், இது என்னடா புது டீசர்னு பார்க்குறீங்களா? நம்ம எழுத்தாளர் ருத்ர பிரார்த்தனா அவர்கள் அடுத்து தொடங்க இருக்கும் ஃபீல் குட் கதையான விழிகளில் அமுதமழை கதையின் முன்னோட்டம் தான் இது. சீக்கிரமே கதையை தொடங்கிடுவாங்க. டீசர் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர் as well as ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.